அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அகீதா, ஈமானின் அடிப்படை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த காணொலியில் 21வது பாகம் ரஹ்மான் ரஹீம் என்ற திருப்பெயரின் விளக்கங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் சென்ற வகுப்பில் அல்லாஹ் மட்டுமே நாடியதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் என்பதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து ரஹ்மான் ரஹீம் என்ற திருப்பெயர்களின் விளக்கங்களை இப்போது பார்ப்போம். ரஹ்மான் என்ற திருப்பெயர் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ நபி தோழர்களின் பேச்சுகளிலோ பயன்படுத்தப்பட்டதே இல்லை. ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே வேர் சொல்லான ரஹிம என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. அல்லாஹ் என்ற சொல் எவ்வாறு எந்த சந்தர்ப்பத்திலும் வேறு எவருக்கும் பயன்படுத்தவில்லையோ அதேபோல் ரஹ்மான் என்பதும் வேறு எவருக்கும் பயன்படுத்தப்படவில்லை. ரஹ்மான் என்றால் அருளாளன் என்று பொருள். குறைவாகவோ அதிகமாகவோ ஒருவருக்கு அருள் புரியும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்பதின் பொருளாகும். அதே நேரத்தில் ரஹீம் என்ற திருப்பெயரும் அல்லாஹ்விற்குரிய பெயரே ஆகும். ஆனால் ரஹீம் என்ற இந்த சொல் அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கும் சில சமயங்களில் பயன்படுத்துவது உண்டு. திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளும் இதற்கு சான்றாக பல சான்றுகள் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்துரைக்கும் போது ரஹீம் என்ற அடைமொழியை அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் பயன்படுத்தி இருக்கின்றான். ரஹீம் என்ற தன் பெயரையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்தியுள்ளதால் அல்லாஹுவை போலவே அவர்களும் நிகரற்ற அன்புடையவர்கள் தாம் என்று சில அறிவினர்கள் எண்ணுகின்றார்கள். ரஹீம் என்ற சொல்லுக்கு நிகரற்ற அன்புடையவன் என்று பொருள் இருப்பதைப் போல இரக்க குணம் உள்ளவர் என்ற பொருளும் அதற்கு உண்டு. அல்லாஹ்வுக்கு எதையாம் பயன்படுத்தும் போதும் அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு நிகரற்ற அன்புடையவன் என்று பொருளை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது இறைவனின் அந்தஸ்தை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக இரக்க குணம் கொண்டவர் என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சாதாரணமான உண்மையை கூட இத்தகையோர் உணர்ந்து கொள்வதில்லை. ரஹீம் என்ற சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பயன்படுத்தியுள்ளார் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டதே இவர்களின் தவறான விளக்கத்திற்கு காரணமாகும். ரஹீம் என்ற சொல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமின்றி நபி தோழர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை இவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. முகம்மது அல்லாஹ்வின் தூதராவார். அவருடன் இருப்போர் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாகவும் தமக்கிடையே உள்ளவர்களோடு ரஹீம்களாகவும், அதாவது இரக்கம் மிகுந்தும் இருக்கின்றார்கள் என்று 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் நபித்தோழர்களை ரஹீம்கள் என அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்களில் ரஹீம்களாக இரக்கம் மிகுந்தவர்களாக உள்ளவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள். இது புகாரில் 1284, 5655, 6655, 7377, 7448 ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. மனிதர்கள் அனைவரும் ரஹீம்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் கூறியிருக்கிறாங்க. நபித்தோழர்களும் மனிதர்கள் அனைவரும் நிகரற்ற அன்புடையவர்கள் என்று இவர்கள் பொருள் கொள்வார்களா? யார் அந்த தவறான கருத்து கொண்டிருக்காங்களே அவங்கள பார்த்து கேட்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு சமமாக அவர்களை கருதினார்கள். முடிவில் ரஹீம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமின்றி நபித்தோழர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லாமல் இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் பண்புகளை பற்றி பேசும் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு சில வரையறைகள் உள்ளன. அவற்றை விளங்காத காரணத்தினாலேயே இப்படியெல்லாம் சிலர் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் 112 4வது வசனத்தில் தன்னை பற்றி அல்லாஹ் கூறுவதால் ரஹீம் அன்புடையவன் என்ற சொல் அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்படும் போது அவனுக்கு நிகரான அன்பை யாரும் காட்ட முடியாது என்ற அர்த்தத்தில் நிகரற்ற அன்புடையவன் என்றே பயன்படுத்த வேண்டும். இது தொடர்பான கூடுதல் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம். காணொலிகளை தொடர்ந்து பார்த்தாங்க, பார்க்குறதோடு விட்டுறாதீங்க. ஏன்னா அழகான முறையில் அதை உள்வாங்கி சிந்தித்து அந்த பொருள்களை விளங்கி கொள்ளுங்கள். விளங்கி கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் விளக்கி கூறுங்கள் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.